அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு லேடிஸ் ஹாஸ்டல் பட பூஜை. எங்களோட நண்பர் இயக்குனர் பாரதி மோகன் சார் படத்தை இயக்குறாரு. ஏற்கனவே வேலுக்கு நேரமாச்சு, வெற்றி சபதம், மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர். நீண்ட காலமாக நல்ல அனுபவம் உள்ள ஒரு இயக்குனர். இப்போதைக்கு ஒரு அனுபவம் உள்ள இயக்குனர் தான் இன்னைக்கு ஃபீல்டு தேவைப்படுது. அந்த மாதிரி அனுபவம் உள்ள இயக்குனர் பாரதி மோகன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் சேரன் சார், நண்பர் அசோக்கு, ரேகா மேடம், அப்புக்குட்டி, சிங்கம்புலி. சிங்கம்புலி சொன்னா அப்புறம் குதறிடும். சிங்கம்புலி, இப்படி நிறைய நமக்கு தெரிந்த நடிகர்கள் நடிக்கிறாங்க. ரியாஸ் கான், ராதாரிவண்ண, ரவி. இது பட்டியல் ஃபுல்லா வெறும் நடிகர் பட்டியலாக நீட்டு போகுது. இந்த படம் இன்னைக்கு பூஜை, விரைவில் படம் முடிஞ்சு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். அவர் என்ன கூட மாட்டாருங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். ஒரு பூஜையில பார்க்கும்போது தான் எல்லா உறவுகளையும் கேமராமேன்ல இருந்து டைரக்டர் இருந்து அத்தனை பேரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை, அழகான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. இதன் இயக்குனர் பாரதி மோகன் என்ன நெருங்கிய நண்பர், நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாரு நிச்சயமாக. ஏன்னா லேடிஸ் ஹாஸ்டல் டைட்டில் வச்சுட்டு நிறைய ஜென்ஸ் ஆர்டிஸ்டா போட்டிருக்காரு. அதை டவுட் இல்லை, அத்தனை பேர் ஜென்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, லேடிஸ் கொஞ்சம் இருக்காங்க. இருந்தாலும் அவர் பாரதி மோகன் அதுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன கதை வச்சிருப்பாரு. விரைவில் இந்த படம் வேகமா எடுத்து முடிச்சு வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் எனது அன்பான இனிமையான தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நண்பர் பாரதி மோகன், நீங்க உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். சற்றேறக்குறையா அவர் 40 ஆண்டுகளை சினிமாவில் கடந்தவர், தொடர்ந்து அனுபவம் மிக்கவர், நல்ல படங்களை கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி அசோக் செல்வன், அவருக்கு எந்த நேரத்தில் பெரிய பிரேக் வரணும். ஏன்னா அப்படி ஒரு கடுமையான உழைப்பாளி, கடுமையான போராட்டக்காரர், அருமையான ஒரு நடிகர். இந்த படம் நிச்சயமா லேடிஸ் ஹாஸ்டல். மனோஜ் என்ன சொன்ன, என்னடா லேடிஸ் ஹாஸ்டல்னு போட்டுட்டு ஜென்ஸுக்கு சொல்றீங்கன்னு. ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல இவர் தான் பெரிய வெற்றி பெற போறார். அதுல எனக்கு மறக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது. ஏன்னா பாரதி மோகன் சார் எப்படி பண்ணிருப்பாரு, சேரன் சார் அவர்கள். சேரன், அதாவது இவருடைய கதாபாத்திரங்கள் செலக்ஷனே சேரன் சார், ரவி, ராதா ரவி அண்ணன், நம்ம சிங்கம்புலி அண்ணன், அதான் சொல்ற அப்புக்குட்டி, அது மாதிரி சொன்ன மாதிரி ரேகா மேடத்தை தவிர லேடிஸ் பெருசா நம்ம கண்ணுக்கு யாரும் தெரியல. அதனால லேடிஸ் ஹாஸ்டல்ங்கிறதுல ஏதோ ஒரு வில்லங்கத்தை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். படம் வரும்போது பார்ப்போம். படம் உங்களின் ஆதரவோடு, மக்களின் பேராதரவோடு பெருவெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பாரதி மோகன் சார் ஃபோன் பண்ணி இந்த படம் பூஜை இன்னைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி நேற்று பாண்டிச்சேரியில இருந்தோம், அவங்க கிளம்பி வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேடிஸ் ஹாஸ்டல், மேக்சிமம் அந்த ஹாஸ்டல்ல நான் ஏதோ வாட்ச்மேனா இருப்பேன், இல்லாட்டி சமையல்காரனா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மள அங்க உள்ள சேர்க்க மாட்டாங்க. ரேகா மாடா இருக்கையில நம்ம எப்படி சேர்ப்பாங்க? கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே, இந்த படம் நான் மகாராஜால நான் எப்படி நடிச்சேன், நான் என்ன பண்ணேங்கிறத என்னை விட அழகா ராதியா மேடம் மாஸ்டர் பண்ணுவாங்க. எனக்கு நான் அவங்க ஷூட்டிங் போனதுனாலே ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணேன் நீங்க செஞ்சு காட்டுங்க, உடனே அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். இதுல என்னோட சீனியர் சேரன் சார் இருக்காரு, ராதா ரவியன் இருக்காங்க, அப்புக்குட்டி இருக்காங்க, ராதியா மேடம் ஒர்க் பண்ண போறாங்க, ரேகா மேடம் இருக்காங்க. ஸோ அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அது தம்பி அசோக்கு முன்னாடி ஒரு முருகான் ஒரு படம் பண்ண வேண்டியிருந்துச்சு, அதுலேருந்து மிஸ் ஆயிடுச்சு.
இப்ப திடீர்னு நான் ஒரு யூடியூப்லயே எங்கேயோ ஃபேஸ்புக்லயே பார்க்கும்போது தம்பி எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மாடு முட்டிருச்சு தம்பிய. அது பார்த்தோன்னே நான் பதறிட்டேன். நான் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னாச்சுன்னு. கொஞ்சம் பேக்ல வந்துட்டார் சார், அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள உள்ள போயிடுச்சு, ஆனா வயிறு வரைக்கும் டச் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அசோக்கு சித்தப்பாவா? அப்ப கண்ணுக்குட்டி வளர்க்குறேன்னா அப்ப அதனால எனக்கு வந்து என்னன்னா ஒரு திறமையா இருக்கையில ஒரு தம்பி வந்து அவரோட ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன், அவர் நோட்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். நான் அவர் எவ்வளவு தூரம் டெடிகேஷனா இருக்காரு அப்படின்னு. அந்த டெடிகேஷனுக்கு கண்டிப்பா இந்த லேடிஸ் ஹாஸ்டல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முகவரி ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா ராதிகா மாஸ்டர்லாம் இருக்காங்க, நல்லபடியா பண்ணி நீங்க பெரிய இடத்துக்கு வரணும். இந்த இங்க ஒர்க் பண்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னோட படம் இந்த கம்பி கட்டின கதை படம் ரிலீஸ் ஆகுது. அதனால உங்களெல்லாம் பார்த்துட்டேன், இனிமேல் தேட்டர்ல போயிட்டு அதையும் பார்த்துடுறேன். உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். லேடிஸ் ஹாஸ்டல் இன்னையில இருந்தே கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, உறுப்பினர் சேர்க்கைக்கு கொஞ்சம் அதிகமா பண்ணுங்க. அண்ணன் நல்லா அழகா சிரிக்கிறாரு. ஓகே, அண்ணனுக்கு நிறைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அசோக் இப்ப போடுங்க மேடம், போடுங்க. யார் போடுற? இல்ல, பேசுறதுக்கு முன்னாடி போடணும். எல்லாருக்கும் வணக்கம். பேசுறதுக்கு முன்னாடி தான் போடணும். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபார் இயர் வந்து ஒரு 14 மூவிஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். இப்ப வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு படம் பண்றதே பெரிய காம்படிஷனா இருக்கு. ஆனா இப்ப வந்து ஃபீல்டு அப்படி ஆயிடுச்சு. நம்ம டெக்னிக்கலா நிறைய வளர்ந்துட்டோம். பட் இப்ப இருக்கிற இதுல வந்து ஒரு படம் எடுத்து வெற்றி பெறுறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அதுல எங்களுடைய டைரக்டர்ஸ் எல்லாமே சீனியர் டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீம்ல வந்து ஒரு புதிய படம் லேடிஸ் ஹாஸ்டல் சொல்லி, இந்த லேடிஸை நீங்க ப்ரொடக்ட் பண்றது நீங்க எல்லாரும் தான். அதுல வந்து ஒரு நல்ல ரோல் பண்றோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா வெரி வெரி ஹாப்பி. இந்த தீபாவளி நாள்ல உங்க எல்லாருக்கும் இந்த பிளஸிங்ஸ் கிடைக்கணும். அதே மாதிரி இதுல ஒர்க் பண்ற எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லா டீமும், இந்த டைரக்ஷனும் சரி ப்ரொடியூசரும் சரி, படம் வந்து நிறைய ஹிட் ஆகி இதே மாதிரி நாங்க ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு அதுவும் சூப்பர் ஹிட் ஆகி, ஆமா சேரன் சார் இருக்காரு, அதுக்கப்புறம் நிழல் ரவி சார் என்னுடைய பேர் பண்றாரு. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அதாவது இந்த ஜெனரேஷனுக்கு வேண்டிய ஒரு படம், முக்கியமான படம். அசோக் இஸ் அ ஹீரோ. ரொம்ப நல்ல கேரக்டர். இதுல ரொம்ப இதெல்லாம் நீங்க தான் ப்ரொமோட் பண்ணி நீங்க ஜனங்கள்கிட்ட கொண்டு போறீங்க. உங்களை நான் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் பண்றேன். தேங்க்யூ சோ மச். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ சார். வெல்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இவர் தான் எங்களோட படத்தோட வில்லன். வணக்கம். பாடலாசிரியர் முருகன் மந்திரம். ஒரு தேவதை பார்க்கிற பார்வையில் வாழ்க்கை போகிறது, அழகாய் அவள் போகிற பாதையில் போதை ஆகிறது, மனசே ஒரு வானவில் போலவே ஏனோ மாறிடுது, வயசே ஒரு ஆட்டமும் போடுது, ஆசை கூடிடுது அப்படின்னு ஒரு பாடல் லேடிஸ் ஹாஸ்டலுக்காக எழுதி பதிவுக்கு தயாரா இருக்கு. இன்னொரு பாடலும் எழுதி பதிவுக்கு தயாரா இருக்கு. முதல்ல இந்த படக்குழுவுக்கு நன்றி. பாரதி மோகன் சார் என்னை பாடல் எழுத கூப்பிடும்போது அவரே ஒரு பாடலாசிரியர் தான். சூப்பரான ஒரு ஹிட் பாடல்கள்லாம் எழுதின ஒரு பாடலாசிரியர். அவர் இயக்குனரா ஒரு சீனியர் இந்த படத்தை கூப்பிடும்போது, சார் நானே ஒரு பாடலாசிரியர் சார், என்ன நீங்க பிரமிக்க வைக்கிற அளவுக்கு எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எழுதினதுக்கப்புறம் சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கீங்க சார், நான் ஒரு இலக்கியவாதி, நான் வந்து கலைஞர் கூடவே பயணிச்சவன், கலைஞருக்காகவே கவிதை எழுதி வாசம்னு சொல்லிட்டு அவர் ஒரு மணி நேரத்துக்கு வாசிக்கிற ஒரு கவிதையை வாசித்தாரு. அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலி பாரதி மோகன் சார். பாரதி மோகன் சார் கூட ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்துல நான் பாட்டு எழுதுறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் மரியா மேடம் அண்ட் டேனியல் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் பெரிய அளவுல வெற்றி பெறணும். அண்ட் இந்த படத்துக்குள்ள என்ன அசோசியேட் பண்ண என்னுடைய நண்பர் ராஜா முகமதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஈவெண்ட்ல இந்த நிமிஷம் பேசுறது
உங்க பிரஸோட பேசிட்டு இருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணன் நிகில் முருகனுக்கு நன்றி நன்றி நன்றி. சரி வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி தீபாவளி. பாரதி மோகன் சாரோட டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண போறேன். வெரி 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 ஹாப்பி. இட்ஸ் a great opportunity. அதோட என்னோட பெரிய ஃபேன், நான் வந்து சேரன் சாரோட ஃபேன். ஸோ அவருக்கும் ஒர்க் பண்ண போறேன். அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்க தம்பி அசோக் கூட ஒர்க் பண்ண போறது. இவர் எப்படின்னா லைக் சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ ஒரு டேலண்ட், வெரி 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 பிக் டேலண்டட். ஸோ அவரோட டேலண்ட்டை முழுசா புரிஞ்சுக்கிட்டு சார் வந்துட்டு ஒரு பெரிய ஹிட் கொடுக்க போறாரு. ஸோ வெரி ஹாப்பி. இதுல வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ்ல நான் ஒர்க் பண்ண போறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் அண்ட் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஜெசி. எஸ், இந்த மூவி வந்து லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கதை காலத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கதை கேட்கும் போது எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அந்த அசோக் அவர்களோட அண்ட் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன இதுக்கு சூஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு லேடிஸ் ஹாஸ்டல் மூவி பூஜையில இருக்கோம். பட் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு லேடிஸ் ஹாஸ்டலோடைய மூவி பூஜையில இருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் மேம். என்னோட கேரக்டர் ரொம்ப சூப்பரான, இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு போலீஸ் ரோல். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது மீடியா பீப்புள் நீங்க எல்லாருமே இதே அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அண்ட் வெரி ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மீடியா அண்ட் பிரஸ் இன்னைக்கு வர்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாரதி மோகன் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் இலேக்கன் சார் கூட தேங்க்யூ சொல்லணும்னு விரும்புகிறேன். Congratulations to the producers and I'm really excited to be a part of this film. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். பாரதி மோகன் சாரோட ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன், வள்ளி விலாச நாடக சபா. அது உண்மையை வந்து ரொம்ப தங்கப்பிச்சாருடைய வந்து பல படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. நானும் கூட 6 ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. ரொம்ப நல்ல மனிதர். படம் நல்லபடியா வெற்றி பெற வாழ்த்து வணங்குறேன். நான் இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவங்க மியூசிக் டைரக்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ். ஆக்சுவலி இது ரகு, இது சுபாஷ். 2 பேரும் அடுத்து வர இந்த இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் போட்டியில போறாங்க. இந்த ஆக்சுவலி நான் பாடல் எழுதும்போது ஒரு பல்லவி, ஒரு சரணம் அல்லது 2 பல்லவி 4 சரணம் அப்படி கொடுப்பேன். இல்ல இயக்குனர் திருப்தி அடைஞ்சிட்டாங்க, தயாரிப்பாளர் திருப்தி அடைஞ்சிட்டாங்க. ஆனா இந்த முதல் பாடலுக்காக நிறைய பல்லவி நிறைய சரணம் எழுதினேன். ஏன்னா தம்பிகள் திருப்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எழுதினேன். அவங்க கூட ஒரு கூட ரொம்ப சந்தோஷம். ரகு அண்ட் சுபாஷ் பேசுங்க. ஹாய், என் பேர் சுபாஷ். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நம்பி டைரக்டர் பாரதி மோகன் அவருக்கு கொடுத்ததுக்கு நன்றி. ப்ரொடியூசர்ஸ் என்னோட ப்ரொடியூசர் டேனி அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது ரகு என்னோட மியூசிக் டைரக்டர் என் கூட ஒர்க் பண்றாங்க. மியூசிக் காலேஜ், அடையார் மியூசிக் காலேஜ் படிச்சிருக்கோம். அப்படியே ஃபிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் நாங்க. மெயினா டைரக்டருக்கு எங்களை நம்பி சான்ஸ் கொடுத்ததுக்கு டைரக்டருக்கு தேங்க்ஸ். அண்ட் டைரக்டரோட டீமும் எங்களை நம்பி இதுல விட்டுருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர் அவங்களுக்கு தேங்க்ஸ். சைலன்ஸ். லேடிஸ் ஹாஸ்டல், அந்த லேடிஸ் ஹாஸ்டல் படத்துல
நான் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் என்னன்னா, இந்த படத்துல 6 நேஷனல் அவார்டு வாங்கின சேரன் சார் நடிக்கிறாரு. நான் அவர் கூட நடிக்கிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பெருமைகள் எல்லாம் பாரதி மோகன் சார் தான் தேரும். சார் நன்றி நன்றி சார், நன்றி. சாரை பத்தி ஸ்பெஷலா சொல்லணும்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஒரு கேரக்டரை உருவாக்கி வச்சிருந்தாரு. கூல் சுரேஷ், நீங்க தான் கண்டிப்பா இதுல நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் அப்புறம் சம்பள விஷயம் அதெல்லாம் பேச எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு தான் பூஜை வந்துருங்க அப்படின்னாரு. சார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு நான் பிஸியா பண்ணேன் சார் அப்படின்னா, இந்த மாதிரி இது ஒரு அர்ஜென்ட்டா பூஜை போட வேண்டிய நிலமா அப்படின்னாரு. அதனால நீங்க கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னாரு. அதுல பேர் யார் பேர்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். என் பேர் போடவே இல்லை. சரி போதால, மனசை திரப்பத்திட்டேன். எதனா ஒரு போட்டோ வச்சிருப்பாங்கன்னு பார்த்தேன், போட்டோவும் வைக்கல, மனசை திரப்பத்திட்டேன். அதோட திரப்பத்தினா ரேகா மேடம் இவங்க கூட நான் நடிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க பேர் போராட்டியும் நான் ரேகா மேடம் கூட நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா அடியாத்தாடி இள மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது, சரிதானா அடி அம்மாடி. ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, ரேகா மேடம் அவர்கள் கமல் சார் கூட நடிச்சவங்க, சத்யராஜ் சார் கூட நடிச்சவங்க, அப்படி மிகப்பெரிய ஜாம்பவான் கூட நடிச்சவங்க. அவங்க கூட இந்த படத்துல நான் நடிக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உண்மையிலேயே மேடம், உங்களை நான் ஸ்கிரீன்ல தான் பார்த்திருக்கேன். உங்களை நான் படத்துல உங்க கூட சேர்ந்து நடிக்க போறேன் அப்படின்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படத்தின் இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி என் நண்பர் அசோக் அவர்கள் இந்த படத்துல நடிக்கிறாரு. அவர் கூட நான் நடிக்கிறேன், அதுவும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சமீபத்துல இவர் மாடு ஒண்ணு வயிற்றுல முட்டிருச்சு, நீங்க எல்லாம் நியூஸ்ல பாத்தீங்க. ஆனால் ஒரு தெரியாத நியூஸ் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். அந்த மாடு வளர்க்குற காளையோட ஆளு எனக்கு தெரிஞ்சவர். அவருக்கு நான் போன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி என்னங்க மாடு முட்டிருச்சாமாங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, ஏங்க நீங்க அவரை வருத்தப்படுறீங்களா, மாடு இவரை முட்டினதால கொம்பு வளைஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுக்காரர் என்கிட்ட சொன்னாரு. அப்ப நான் கேட்டேன், என்னங்க மாடு முட்டினா எப்படிங்க கொம்பு வளையும் அப்படின்னா, அவர் உடம்பு பிசிக்கெல்லாம் அப்படி வச்சிருக்காருங்க, வயிறு சும்மா பழனி படிக்கட்டு மாதிரி படப்படன்னு இருக்குங்க அப்படின்னாரு. வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைய உள்ள இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னாக்கா, இப்ப இந்த பிரஸ் மீடியாலாம் ஏற்பாடு பண்ணிருக்க பிஆர்ஓ நிக்கில் முருகன் சார் இருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரு ஃபேமிலி பேக் இருந்தாலும் இவரை பார்த்து அவர் முன்னுதாரணமா எடுத்துக்கிறாரு. சரி நம்மளும் இந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு. நன்றி நன்றி. இந்த மாதிரி தான் டைரக்டரும் அதே மாதிரி ஒரு ஃபேமிலி பேக் வச்சிருக்காரு. உங்களை பார்த்தவொடனே நானும் சரி, இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு அப்புறம் நிறைய படிக்கட்டுகள் வரும், அந்த படிக்கட்டுல ஒண்ணு ஏறி நாங்க கண்டிப்பாக அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிடுமா சார்? கண்டிப்பாக போயிடுவோம். ஆமா, அப்புறம் இந்த படத்துல லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்னா ஏதோ இரட்டை அர்த்தமா எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்க வேணாம். ஏன்னால் இது ஒரு சமூக கருத்துள்ள படம் அது. ஏன்னா டைரக்டர் என்னோட கேரக்டர் என்னன்ற சொல்றாரு. இப்போ இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் ரொம்ப தலை விரிச்சு ஆடுது இல்லையா, அதாவது நான் வேற சொல்ற இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க, அரசாங்கத்துக்கும் நீங்க அதுக்கு போய் இன்க்ளூட் பண்ணிடலாம். நான் பொதுவா சொல்றேன் நானு. அதனால அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுவதுமே ஆங்கில படத்துல கூட பாத்திருப்பீங்க, அந்த ட்ரக்ஸ் எப்படி கடத்துறாங்க, என்னென்ன நடக்குன்றது தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சமூக கருத்தை இயக்குனர் பாரதி மோகன் அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. மற்றும் இந்த வெற்றி படத்துல சந்திப்போம். சரிங்களா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். லேட் வந்தது கொஞ்சம் சாரி ஃபார் இட், பிகாஸ் ஐ வாஸ் டப்பிங் ஃபார் விஜய் ஆண்டனி லாயர் படத்துக்கு டப்பிங்ல இருந்தேன். அது பிரேக் பண்ணிட்டு வந்தேன். தேங்க்யூ பாரதி சார், தேங்க்யூ சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட் விஷஸ் லேடிஸ் ஹாஸ்டல் படத்தோட ப்ரொடியூசர்ஸ்க்கு பெஸ்ட் விஷஸ். இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா மாறட்டும். அண்ட் அசோக் எனக்கு முருகாலேருந்து தெரியும் இல்லை, அசோக் ஃப்ரம் முருகாலேருந்து தெரியும். வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஃபெலோ, வெரி டெடிகேட்டட் ஃபெலோ. ஸோ எல்லா டீமுக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் டு த கேமராமேன், பெஸ்ட் விஷஸ் டு பிஆர்ஓ நிக்கில் முருகன் அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. எல்லாருக்குமே மை பெஸ்ட் விஷஸ்.
உழைப்போம் உழைப்போம் உழைப்பில் உயிர்வோம். ஓகே, அண்ட் ஹாப்பி தீபாவளி. இல்ல சார், இல்ல சார். Just one second. Thank you. பிரஸ், மீடியா, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ட் உங்களுக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆல்சோ தி என்டையர் காஸ்ட், crew and seniors from the industry. I think ஆக்டர்ஸ்க்கு ரேண்டமான ஷெட்யூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். பட் ப்ரெஸ் நண்பர்கள், ஐ திங்க் இன்னைக்கு காலைல சடன்லி மழை வேற அதிகமா இருந்துச்சு. இப்போ உங்க மேல வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஆனா நீங்க உழைக்கிறதுனாலதான் இந்த கேமரா கனாண்ட தொலைக்காட்சியிலயோ யூடியூப்லயோ எல்லாம் நம்மளை பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம போய் சேர்றோம். ஸோ உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி டு த பிரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி. அண்ட் இந்த தருணத்துல ஆல்சோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் டு PRO நிகில் முருகன் சார் ஆன் அச்சீவிங் தி கலைமாமணி. நீங்க எல்லாருமே அவருக்காக கை தட்டலாம். இட் இஸ் an honor to work with நிகில் அண்ணன்னு ரொம்ப டைமா தெரியும். இந்த ப்ராஜெக்ட்ல சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்றப்ப மிக மகிழ்ச்சியா இருக்கு. ஐ திங்க் மக்கள் தொடர்பாளர் PROங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு அடையாளம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய நபர் அவர். அண்ட் உங்களோட பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா தொடரணும் அண்ணா. பாரதி மோகன் சார் இந்த படத்தோட இயக்குனர், ரொம்ப சீனியர். ஐ திங்க் இதோட காஸ்ட் அண்ட் க்ரூவை அசம்பிள் பண்ணதுல ஒரு சைடுல ரொம்ப சீனியர் ஆக்டர்ஸ். எனக்கு வார்த்தைகள் இல்லை, அவங்களோட ஆசீர்வாதங்களுக்கு தான் நான் இன்னைக்கு மெயினா வந்திருக்கேன். ரியாஸ் கான் பைஜான் கூட நான் ஃபர்ஸ்ட் முருகா படத்துல இணைந்து சேர்ந்து ஒர்க் பண்ணேன். சிங்கம்புலி அண்ணனும் அவரோட என்கரேஜ்மெண்டான வார்த்தைகளுக்கும் அனைவருமே ரொம்ப பிளஸ் பண்ணி பேசியிருக்காங்க. சேரன் சருக்கும் எனக்கும் we know each other since a long time. நம்ம பிறந்த தேதி ஒண்ணுதான், 12th December தான். I'm very happy to work with him இந்த படத்தின் மூலமா. சார் முதல்ல சொன்னாரு லேடிஸ் ஹாஸ்டல்ங்கிற டைட்டில் இருக்கு, ஆனா நிறைய ஜென்ஸ் இருக்காங்க. நம்ம ஜென்ஸ் ஹாஸ்டல்ல தங்கின ஆட்களே இல்லை, லேடிஸ் ஹாஸ்டல்ங்கிற டைட்டிலுக்கே இவ்வளவு பேர் நம்ம சேர்ந்திருக்கோம். இந்த கூட்டம், இந்த நல்ல விஷயம் படத்தோட ஸ்கிரீனிங் டயத்துல, சக்சஸ் டயத்துல கூட செய்யணும்னு நான் ஆடியன்ஸ்டையும் விரும்பி கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. படத்தோட படப்பிடிப்பு கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகுது. அண்ட் டு எவ்ரி ஒன், சில பேரோட பேர் நான் சொல்லலைனாலும் இந்த முழு ஓஷன்ல சேர்ந்து ஒர்க் பண்ற ஒரு துளியா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்கள் அனைவருமோட அன்பு ஆதரவு தேவை. சிம்பிளி சார் மென்ஷன் பண்ணேன். தேங்க்யூ. அனைவரையும் கூடிய விரைவில் சந்திப்போம். மனமார்ந்த நன்றி. காட் பிளஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல நடிக்கிறது. பாரதி மோகன் சார் அண்ணனுக்கு ரொம்ப அண்ணன், உண்மையாவே சாருன்னு சொல்ல முடியல என்னால. அந்த அளவுக்கு ஒரு நட்பான ஒரு அண்ணன், எப்ப எங்க பார்த்தாலும் ஒரு அன்பா பேசக்கூடியவர். இந்த படம் உண்மையாவே எனக்கு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாரு, இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க கண்டிப்பா இருப்பீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம். லேடிஸ் ஹாஸ்டல், உண்மையாவே லேடிஸ் ஹாஸ்டல்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த கதையில வந்து சொல்லியிருக்காரு அண்ணா. மெயினா அசோக் சார் கூட நடிக்கிறது, ரியாஸ் அண்ணா கூட நடிக்கிறது, சேரன் சார் கூட நடிக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப, சிங்கம்புலி அண்ணன், இப்படி எல்லாரும் காம்பினேஷன்லயும் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாரதி மோகன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். நிகில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய படங்கள் நிகில் நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். சொல்ல போனா வெண்ணிலா கபடிக்குள்ள இருந்து நிகழ்ல அழகர் சாமி வெண்ணிலா கபடிக்குள்ள ஃபர்ஸ்ட் சொல்லணும்ல, அப்படி தொடர்ந்து பல வெற்றி படங்கள் நிகழ்ல கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் கண்டிப்பா நல்லா வரும். ஏன்னா நல்ல ஸ்கிரிப்ட் இன்னைக்கு காலகட்டத்து அந்த மாதிரி அண்ணன் சொன்னாரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. வணக்கம். அண்ணன் பாரதி மோகன் அண்ணன் என்னோட கூட உறக்காத அண்ணன். அவர் பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அவங்க சன்னும் பல வெற்றி படங்களை தரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மேலும்
இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட்களை பார்த்தா கண்டிப்பா பயங்கரமான சக்சஸா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வணக்கம். பாரதி மோகன் சாருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாரதி மோகன் சாருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இதுல வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளம் இருக்காங்க. இந்த படத்துல எனக்கு நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம். விஎஸ் சார் இருக்காரு, நிக்கில் சார் வந்து கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு, நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இந்த மாதிரி சக்சஸ் மீட்லேயே இவ்வளோ கூட்டம் வந்து எல்லாம் பண்ணி இந்த படத்தை சக்சஸ் ஆகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. சரி, வணக்கம். இங்க வந்திருக்கிற மீடியா பீப்புள் மற்றும் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வெல்விஷர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸா அந்த சினிமாவில் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு சரியான எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் மரியம் சுவானி மேடம், அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் இளங்கண்ணன், அப்புறம் வின்சென்ட், அமல்தாஸ், இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு சிறந்த ஒரு பாதையை அமைச்சு கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கதையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இரவு பகலா இந்த கதையில ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நண்பர்கள், உதவி இயக்குநர்கள்லாம் சேர்ந்து இந்த கதையை வடிவமைச்சு ரொம்ப சிறப்பா இந்த கதையை தேர்ந்தெடுத்தோம். ஒரு சமூக பிரஜையுள்ள ஒரு கதை இது. ஏன்னா இப்போதைக்கு கரண்ட்ல வந்து என்ன தேவையோ அந்த கரண்டான மேட்டர்ல நாங்க இது பண்ணோம். இதுல வந்து மிகப்பெரிய எனக்கு சப்போர்ட் என்னன்னா நிழல் ரவி சாரு, ரேகா மேடம், அதுக்கப்புறம் ரொம்ப சொல்ல போனோம்னா ரியாஸ்கான் சார் ஆரம்பத்துலேருந்து என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தது. ரொம்ப வித்தியாசமான பிளாட் தலைவா, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு. ஸோ இங்க இருக்க நான் செலக்ட் பண்ண நடிகர்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி வேற யாரும் எந்த டைரக்டருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கான்செப்ட். முழுக்க முழுக்க இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் உழைப்புல தான் ஜெயிக்க முடியும். நல்ல யூனிட், புது மியூசிக் டைரக்டர்ஸ், அப்புறம் வந்து இந்த பிக் பாஸ்ல ஒர்க் பண்ற கேமராமேன்ஸு எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வச்சு தான் பண்றேன். ஏன்னா அனுபவம் உள்ள ஒரு இயக்குனர், ரொம்ப ஆர்வம் உள்ள ரொம்ப திறமையான யங்ஸ்டர்ஸ் வச்சு பண்ணும்போது இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். மற்றபடி எனக்கு இதுக்கு பின்புலமா இருந்த நண்பர்கள், மற்றபடி இதுக்கு வந்து பெரிய ஒத்துழைப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா சேரன் சார்ட்ட விளையாட்டா பேசிட்டு இருக்கும்போது இந்த ஸ்கிரிப்டோட முக்கியமான ஒரு கேரக்டர் சொன்னேன், நார்காட்டிக் ஆபீசர் சார் அப்படின்னு. ஏன் நான் பண்ணக்கூடாது அது அப்படின்னு? நீங்க 3 படம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால எப்படி பண்ண முடியும்? இல்ல இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு முழு ஒத்துழைப்பு சேரன் சார் பண்ணார். நான் மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலம் அவர் வந்து நானும் பழகிருக்கோம். அவருடைய அப்பா வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால நீங்க எங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும், இந்த முறை உங்களை ஜெயிக்க வச்சிருவேன். ஃபுல் ஸ்கிரிப்ட் நானும் கூட உட்காந்து உங்களோட டிராவல் பண்ணி உங்களோட பிரயாணம் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நானே என் சொந்த ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி நான் ஆட்டோகிராஃப் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணுவேன், அவங்களோட கூட இருப்பேன், தைரியமா பண்ணுங்க அப்படின்னு எனக்கு வாழ்த்துக்களையும் சப்போர்ட்டையும் சொன்னார். அவர் வந்து இப்ப நரிவேட்டை இந்த படம் சூப்பர் ஹிட்டா இருக்கு, கேரளாவில் அவர் நடிச்சது, அதுக்கான வெற்றி விழாக்காக போயிருக்காரு. அவர் இங்க வர முடியல. நிழல் ரவி சார் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அவர் திருவான்மையூர்ல ஷூட்டிங் போயிருக்காரு. அவருடைய வாழ்த்துக்களை சொன்னாரு. சார் இப்பதான் போன் பண்ணார். இப்பதான் நிழல் ரவி சார் போன் பண்ணி அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சாரு. ராதாரவி சார் கொஞ்சம் உடல்நிலை காரணமாக கொஞ்சம் 11 மணிக்கு தான் நான் எந்திரிக்க முடியும், நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த வாய்ப்பை சிறப்பாக அமைத்து கொடுத்த என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கும் மற்றும் என்னுடைய சக தோழர்களுக்கும் இந்த பிரமாதமான ஒரு பெரிய செட்டப் லெவல்ல ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் நினைச்சேன். ஆனா நிக்கில் சார் வந்து வழக்கம் போல அவர் பிரம்மாண்ட ஒரு பெரிய விஐபி டைரக்டர் இல்லையா, விஐபி செலிபிரிட்டி டைரக்டர்னால பிரமாதம் பண்ணி கொடுத்தாரு. இதில் நான் முக்கியமா சொல்ல வேண்டியது கூல் ஜெயந்த் தம்பி. முதல்ல ஒரு காமெடி போலீஸ்காரனா நீ பண்றீங்க, கூல் சுரேஷ் காமெடி போலீஸ்காரனா நீங்க பண்றீங்க அப்படின்னா நான் பண்றேன், பிரமாதமா பண்ண, அவருக்கு பெரிய பிரேக் வரும். அது மாதிரி ரியாஸ்கான் சார் ஒரு மிகப்பெரிய போதை அரசாங்கத்தின் மிகப்பெரிய மார்பியா கிங்கா பண்றாரு. அதனால எல்லாமே சிறப்பா வந்திருக்கு. இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய வாழ்த்துக்களும், தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.